வணக்கங்க. இன்னைக்கு பொலிஞ்சர் பாண்டை வச்சு ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லி தர போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கோல்டுக்கு இது சூப்பராக வேலை செய்யும். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இதுல போய் பொலிஞ்சர் பாண்டுன்ட்டு ட்ரேடிங் வியூல இருக்கிற ட்ரேடிங் வியூல பொலிஞ்சர் பாண்ட் இண்டிகேட்டர் டைப் பண்ணீங்க, இப்படி வரும். இந்த மாதிரி வந்துருங்க. இந்த இண்டிகேட்டர்ல இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இதுல செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்ல போய் 20 இருக்கு, அதை 50 மாத்திக்கங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 2 இருக்குது, 2.1 மாத்திட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் மாற்ற வேண்டாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்மளுக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேம் சூப்பரா செட் ஆகும். ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் இதை பார்க்கணும். அதில் பாருங்க, இது நிஃப்டிக்குமே கோல்டுக்கு சென்சஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாருங்க, நிஃப்டியில ஒர்க் அவுட் ஆயிருக்குது, அதே மாதிரி சென்சஸ் ஒர்க் அவுட் ஆகும். நான் இதை வச்சு கோல்டு சொல்லி தரேன். நான் அதிகமாக அதில் ட்ரேட் பண்ண கிடையாது, அதில் சொல்லி தரேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிஞ்சர் பாண்டை வச்சு ட்ரேட் செய்யறது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த கீழ் லைனு -1, இது வந்து லோயர் பேண்டு, இது மேல் லைனு +1, இது அப்பர் பேண்டு. கீழ் லைனை டச் பண்ணிட்டு திரும்புறப்போ நம்ம பை எடுக்கணும், மேல் லைன் டச் பண்ணிட்டு திரும்புறப்போ செல் எடுக்கணும். இது கான்ஸ்டன்டா எல்லாரும் சொல்லித்தர விஷயம். இதுதான் அவ்வளவு சொல்லுவாங்க. பட் இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும், மற்ற இடங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் இதில் நிறைய இடங்களில் ஃபால் சிக்னல் வரும். ஸோ நம்மளுக்கு அது வேண்டாம். வேற என்னங்க சார் பண்றது அப்படின்னா, இந்த கீழ் லைனுக்கு வெளியே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் அர்த்தம். ஸோ செல் எடுக்கலாம். அதே ட்ரெண்ட் இந்த மேல் லைனுக்கு மேல, அப்பர் பேண்ட் லைனுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ பை சைடு போகலாம். அவ்வளவுதான், ட்ரெண்ட் கண்டினியூஷன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஈஸியான வேலை. இங்க அப்பர் பேண்டை உடைச்சு கேண்டில் வச்சிருச்சு, க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இங்க நாம பை எடுக்கிறோம். இது வரைக்கும் போகுது. சரிங்க சார், ஸ்டாப் லாஸ் எது? அந்த கேண்டிலோட கீழ் எட்ஜ் தான் ஸ்டாப் லாஸ். இது ஸ்டாப் லாஸ், இந்த இடம் ஸ்டாப் லாஸ், கீழ் எட்ஜ் ஸ்டாப் லாஸ். இவ்வளவுதான் இங்க விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. இதே பாருங்க, இன்னொரு இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல கீழே வந்திருக்கா வெளியே வந்திருக்கா கேண்டில், அதாவது லோயர் பேண்டை உடைச்சு கீழே கேண்டில் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு அது செல் என்ட்ரி, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல அப்பர் பேண்டை உடைச்சு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ இது நம்மளுக்கு பை என்ட்ரி. இது இவ்வளவு தூரம் போயிருக்குது. அதோட ஸ்டாப் லாஸ் எதுங்க சார்? அந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இவ்வளவுதாங்க ஸ்ட்ராட்டஜியா. வேற ஒன்றும் புதுசா எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பெல்லாம் இப்படி வருதோ அப்ப மட்டும் நாம் ட்ரேட் எடுத்தா போதும். சேம் இதே பாருங்க, இந்தியன் மார்க்கெட் நிஃப்டிக்கும் வரும். நிஃப்டிலையும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, நிஃப்டியில ஏதோ இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வச்சிருக்கிறான், கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருக்குது, அங்க ட்ரேடு, அதுக்கு மேல நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அவ்வளவுதான். எவ்வளவு பெருசா ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது பார்த்தவங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகாமலாம் கிடையாது. சரிங்க சார், இதுல லாஸ் வராதா அப்படின்னா, லாஸும் வருங்க, லாஸும் வரும். இங்க பாருங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கேண்டில் கீழே உடைச்சு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நாம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இங்க நாம செல் என்ட்ரி எடுப்போம். அந்த கேண்டிலோட டாப் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், இது ஸ்டாப் லாஸ். ஸோ இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இங்க நம்மளுக்கு லாஸ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இங்க ப்ராஃபிட்டு, இந்த இடத்துல ப்ராஃபிட்டு, இவ்வளவு வருஷம் கிடைக்குது ப்ராஃபிட்டு. இங்கேயும் ப்ராஃபிட்டு. அந்த கேண்டிலோட மேல க்ளோஸ் வச்சது அப்படின்னா நாம் பை எடுக்கிறோம். அதோட கீழ் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா, இதுல 2 பொசிஷன் எடுக்கணும். ஒரு பொசிஷனை ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்ல கட் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷனை காஸ்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பாயிண்ட் எச்சா சேர்ந்து கேட்கறப்போ அதை வித்துட்டு வெளியே வந்துக்கலாம். சரிங்க சார், லாஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல லாஸ் ஆகுது தெரியுதா? இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இங்க நம்ம செல் என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸுங்க சார், ஸ்டாப் லாஸ் இங்க நம்ம போட்டிருப்போம். இங்க ஸ்டாப் லாஸ் அடி வாங்குது. ஸோ இது லாஸும் வரும். என்ன ஒண்ணா, லாஸ் வந்துச்சுன்னா சின்னதாக தான் லாஸ் வரும், ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பெருசா ப்ராஃபிட் வரும்.
லாஸ் வரப்போ கம்முன்னு வெளியே வந்துடணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில 10க்கு 7 ட்ரேடு ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு 2-3 ட்ரேடு லாஸ் கொடுக்கும். லாஸ் கொடுத்தாலுமே பெரிய அளவு கொடுக்காது, ஏன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் தான். சரி, இதுல என்னென்னலாம் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம எந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கிறோமோ அது சிறுசா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, இப்போ இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னம்னா இந்த கேண்டில் பேரு பிரேக் அவுட் கேண்டில். இந்த கேண்டிலோட டாப் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அது எவ்வளவு பெரிய கேண்டில் இருந்தாலும் அதுதான் ஸ்டாப் லாஸ். இதுல இருக்கிற மைனஸும் அதுதான். இப்போ இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும், ஏன்னா 9 பாயிண்ட் காட்டுது, 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் வந்து இங்க தான் என்ட்ரி எடுக்கிறோம், இது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இது ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். ஸோ 5 பாயிண்டோ 9 பாயிண்டோ எடுக்கிற கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வெளிவர கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுதான் பிரேக் அவுட் கேண்டில். அது கீழே எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அவ்வளோதாங்க விஷயம். இது வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றது நீங்க அப்படியே ட்ரேட் எடுக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. நான் சொல்றது நடக்குதா அப்படிங்கறது பாருங்க. ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க போதும். நிஃப்டியில, சென்செக்ஸ்ல அண்ட் இதுல கோல்டுல இதுல சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஃபாரெக்ஸ் பேர்ல ஒர்க் அவுட் ஆகிறது இதுல ஆகிறது இல்லை. எடுத்து பாருங்க, அவ்வளவுதான் இதுல விஷயமே, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து கோல்டு, இதுவும் கோல்டு தான். இந்த பாருங்க, இந்த இடத்துல சூப்பரா கிடைச்சிருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் வெளிவரா, இதுதான் பிரேக் அவுட் கேண்டில் வெளிவரா. ஸோ அதோட டாப் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், இது ஸ்டாப் லாஸ். ஸோ ட்ரேட் எடுத்தோம்னா இவ்வளவு தூரம் கிடைக்குது. ஒன்ஸ் ஒரு சின்ன ப்ராஃபிட் வெளியே வந்தாலும் கூட அடுத்த தடவை இங்க வெளியே வராம பாருங்க. இங்க நம்மளுக்கு ட்ரேடு அண்ட் இதுல ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டோம்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இவ்வளவுதான் விஷயம். இது தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சேம் இதே விஷயம் தான் நம்மளுக்கு நிஃப்டிலையும் நடக்கும். நிஃப்டிலையும் அதே கண்டிஷன் தான். இங்க புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம். இங்க பாருங்க, இங்க வெளியே வந்திருக்குது நிஃப்டில. இங்க அந்த கேண்டிலோட டாப் எட்ஜ் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இது நீங்க பேக் டெஸ்டும் பண்ணி பாருங்க. நான் சொல்றது அப்படியே நம்ப இல்லை. ஒரு 10-20 நாள் இது நடக்குதான்னு நீங்க ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரேடு நீங்க எடுங்க. அதாவது இந்த இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுல மேலும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இப்ப கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.